கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. 8ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது உங்களுடைய இறைவன் அருள் பெற்றால் அது நடக்கும். இறைவன் மனசு வச்சா காடே மனசு வச்சதுக்கப்புறம் டெத்து. இப்போது பெரிய புற்றுநோய் தீராத நோய்கள் இருக்கிறவங்க கன்னிராசிக்காரங்களாம் வருத்தப்படுவாங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு வரும். எதுக்கு சொல்லணும்னா மே மாதம் அந்த எண்ணம் வரும். சார் எத்தனையோ பேர் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, ட்ரிங்க்ஸை விட்டுறலான்லாம் யோசிப்பீங்க, ஆனால் விட முடியாது. திடீர்னு ஒரு வெறி வரும் விட்டுருவீங்க. அந்த அந்த ஸ்பாட் வரைக்கும் தான் உங்கள் டைம். இட்டுக்கூடியவன் வேறு ஆட்சி அப்படிங்கும்போது என்ன பண்ணுன்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மே மாதம் நடக்கவிருக்கின்ற முக்கியமான சிறப்பு கிரக பயிற்சி பலன்களை பார்க்க வந்திருக்கேங்க. அவ்வகையில் மே 10ஆம் தேதி எல்லாம் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் மேஷத்தில். அதை முடிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. சூரிய பகவான் நகர்றார். வர்ற ஏப்ரல் 14லேருந்து மே 14 வரைக்கும் தான் அவர் மேஷத்தில் இருந்தார். இப்போ நகர்ந்த ரிஷபத்துக்கு போயிட்டார். இந்த பக்கம் சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு போயிட்டார். மிதுனத்தில் சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து தேவகுரு பிரகஸ்பதியோடு சேர்ந்திருக்கிறார். ஆக இத்தனை பயிற்சிகளும் சேர்ந்து ஒருத்தருக்கு என்னென்னலாம் தரப்போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாரெல்லாம் சிறப்புற அடுத்த லெவல் போக போகிறீங்க வாழ்க்கையில் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காரணம் கன்னிராசிக்காரர்கள் அது என்னமோ தெரில, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் நடக்குது. காதல் நடக்குது, சில பேருக்கு என்னென்னமோ நடக்குது. ஆனால் எங்களுக்கு மட்டும் ஒரு காதல் கூட நடக்க மாட்டேங்குது சார், அது என்னமோ தெரில அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய கம்ப்ளைண்ட்டு. கவலைப்படாதீங்க நண்பர்களே. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் 3-8 செவ்வாய் பகவான் 8 ஆட்சி பெறுகிறான். என்ன இடத்துல 8ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறான். சந்தோஷம். 8 ஆட்சி பெற்றால் என்ன ஆகும் அப்படின்னா, பெருஞ்சொத்து வாங்குகின்ற நேரம், பெருநிலங்கள் வாங்குகின்ற நேரம், ரொம்ப நிறைய சம்பாதிக்கின்ற நேரம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்க்குறோம். 8ஆம் இடம் என்பது என்னென்னா நிறைய இடங்கள் வாங்குகின்ற நேரம். சார் ஏன் சார் நீங்கள் வேறு பெருநிலங்கள் வாங்குறாங்களாம், நாங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வாங்க முடியாமல் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறாரு. ஆனால் மே மாதம் அப்படி ஒரு ஆஃபர் வரும் நண்பர்களே. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 8ஆம் இடத்தை ஜோதிட சாஸ்திரம் எப்படி பார்க்குதுன்னு ஒன்று இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது பெருநிலங்கள்னு நீங்கள் பொருள் கொள்ளலாம், அல்லது 8ஆம் இடம் என்பதை நீங்கள் இஎஸ்ஐ பிஎஃப்லாம் சொல்கிறாங்களே, இந்த கிராஜுவிட்டி எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. ஒரு கம்பெனிலேருந்து வரக்கூடிய செட்டில்மெண்ட். ஒரு காலத்தில் செட்டில்மெண்ட்டுக்காக உட்காந்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் கொடுப்பாங்க கம்பெனியில். அதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பாஸ் கூட சண்டை போட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இப்போல்லாம் அடுத்த கொஞ்சம் நாள்லேயே கொடுத்துட்டு தான் அனுப்பணும்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம்லாம் பரவாயில்ல. அரசு நிறைய நல்ல சட்டங்கள்லாம் ஏற்றுது. 8ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது உங்களுடைய பழைய செட்டில்மெண்ட் காசெல்லாம் வரணும். சார் இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு இன்சென்டிவ் காசு ஒரு 60,000 இருக்குது சார், அது வரணும், அதையும் சேர்த்து கொடுங்க, அது போன்ற ஏதாவது ஒரு விஷயம் அதெல்லாம் வரும். அதே மாதிரி 8ஆம் இடம் என்பது வழக்கில் வெற்றி. ரொம்ப நாளாக ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு சார், அந்த கேஸுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, தேவையில்லாமல் என்னை இழுத்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த கேஸ் எல்லாம் சரியாகி உங்கள் பக்கம் தீர்ப்பு வருவதற்கான நேரம் இதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடத்தை வேறு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ஆயுள் பாவம்னு சொல்லலாம். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். 8 ஆட்சி பெறும் பொழுது ரொம்ப நாளாக கன்னிராசிக்காரர்கள் உயிருக்கு ஆபத்தான பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இனிமேல் அந்த உடல் பிரச்சனைலாம் சரியாகி நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்க. யூ வில் பி ஆல் ரைட் பை திஸ் மே மாதம். ஐசியூ போகணும்னு சொல்கிறாங்க சார், இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்கிறாங்க சார், நான் என்ன சார் பண்ணுறது? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதெல்லாம் சரியாகி உடம்பு ஆரோக்கியமாயிடுவீங்க. நண்பர்களே, எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். என் வாழ்வின் நாசம் நான் அனுபவித்ததை கூட உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் டெத்து வரைக்கும் போயிட்டு திரும்பி வரக்கூடிய யோகம் யாருக்கு உண்டு என்றால், இறைவன் அருள் பெற்றால் அது நடக்கும். இறைவன் மனசு வச்சா காடே மனசு வச்சதுக்கப்புறம் டெத்து. இப்போது பெரிய புற்றுநோய் தீராத நோய்கள் இருக்கிறவங்க கன்னிராசிக்காரங்களாம் வருத்தப்படுறவங்களாம் தான் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு இந்த மாதம் விமோசனம் தருகிறார். நம்ம நினைக்கிறோம் லைஃப் ரொம்ப போர் அடிக்குது சார், ஒரே வெறுப்பாக இருக்குது சார், சம்மராக இருக்குது சார், ஒரே புழுக்கமாக இருக்குது சார் எல்லாம் நினைக்கிறோம்ல. அங்கே போய் பாருங்கள், ஐசியூவில் படுத்துருக்கவங்கலாம் ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடவுளே எப்படியாவது எனக்கு இந்த ஆயிலை கொடுத்துரு, நான் இனிமேல் கரெக்டாக இருக்கேன், ஒரு சான்ஸ் கொடு என்று கேட்பவங்க அதிகம்.
நான்லாம் கண்ணால் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் 510 பேர்கிட்ட நான் இந்த மாதிரி பிரேத சம்ஸ்காரம் பண்ணியிருக்கேன். அவங்களை இறந்தவர்களை அடக்கம் செய்திருக்கிறேன். அந்த அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், நண்பர்களே, வாழ்க்கை ரொம்ப கொடியது, உடம்பு ரொம்ப முக்கியமானது. 8 குடைவன் ஆட்சி பெறும் பொழுது இந்த வேறு என்ன சொல்ல, உங்களுக்கு ஒரு தீய பழக்கங்கள்லாம் விடுதலை அடைவீங்க. உங்களை ஒரு நண்பன் வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்து பார்ட்டி பண்ண கூப்பிட்றாரு, சரக்கடிக்க கூப்பிட்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் முன்னாடியே நீங்கள் பிராணம் போக போகுதுன்னு அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் நண்பன் அல்ல. அப்போது உங்களுக்கு இதெல்லாம் விட்டுருங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு வரும். எதுக்கு சொல்லணும்னா, மே மாதம் அந்த எண்ணம் வரும். சார், எத்தனையோ பேர் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, ட்ரிங்க்ஸை விட்டுறலான்லாம் யோசிப்பீங்க. ஆனால் விட முடியாது. திடீர்னு ஒரு வெறி வரும், விட்டுருவீங்க. அந்த ஸ்பார்க்கு தான். அந்த ஸ்பார்க் இப்போ வரப்போகுது. 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வேற சேரப்போகிறாங்க. 1-10 கூடியவர் வேற 9ஆம் இடத்துல. ஆமாம், அதெல்லாம் ரைட்டு. ஒரு முக்கியமான கேள்வி கன்னிராசிக்காரங்கள்ட்ட கேட்குறது என்னென்னா, உங்களுக்கு இன்னுமா வேலை போல? இதான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் என்ன, எதற்கும் உத்தரவாதம் இல்லை. தி சுனாமி பாய்ஸ் ஆல்வேஸ் டெல்லிங், இங்கே அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், உலகம் அழிஞ்சிரும், பூமி மாதா எல்லாத்தையும் முழுங்கிடுவான்லாம் சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூனுக்குள்ளே கண்டிப்பாக வேலை போயிடுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல். ஏன்னா 10லே குரு வந்தால் என்னாகும், பதவி பறிப்போகும் என்பது சட்டம். சட்டம் தன் கடமையை செய்யும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். பாஸ் உங்களை கூப்பிட்றாரு, என்னப்பா என்ன பண்ணுறீங்க, என்ன ராம்ஜி அப்படின்னா, ஐயா வணக்கையா, ஆலம்பனா அவனு போய் நின்றுணும். பாஸ் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் பாஸ், இந்த இரும்பு தண்ணிக்குள்ளே போடுறோம், ஏன் முழுகிருச்சு, கையில் வச்சுருந்தார் பாஸு, தண்ணிக்குள்ளே போட்டோன்னா முழுகிருச்சு. ஏன் முழுகிருச்சு? பக்கத்தில் இருக்க சொல்லுவான், இல்லை சார் இரும்பு வெயிட் அதிகம், தண்ணிக்குள்ளே போட்டோன்னா முழுகிருச்சு. இன்னொருத்தர் நீங்கள் என்ன சொல்லணும், இல்லை பாஸ் நீங்கள் கையில் இருந்த வரைக்கும் அந்த இரும்பு நல்லா இருந்தது, நீங்கள் கையை விட்டோன்னு தண்ணியில் முழுகிருச்சு பாஸ் அப்படின்ட்டிங்கன்னா வேலையில் பழச்சிப்பீங்க. ஸோ அப்போது இதை தான் நீங்கள் பத்திரமா ஃபாலோ பண்ணணும். என்னென்னா 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கான்ட்ரவர்சி வரப்போது, எப்படி இருந்தாலும் ஏற்ற மாதிரி வந்தால் நம்ம வேறு ஏற்ற மாதிரி போக வேண்டி வரும். கம்பெனிக்குள்ளே தேவையில்லாமல் சண்டை வரும். அங்கே நம்ம பாஸ் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கம்பெனிக்கு பின்னாடி வழியாக போய் எப்படியாவது பழச்சிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. கன்ஃபார்ம் சண்டை வரும். ஜூன் 2 வரைக்கும் தான் உங்கள் டைம். 8 கூடையவன் வேறு ஆட்சி அப்படிங்கும்போது என்ன பண்ணுன்னா, ஒரு நல்ல விஷயம் உயிர் காக்கப்படும், ஒரு கெட்ட விஷயம் கண்டிப்பாக வேலை பெறும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 2 கூடையவன் ஆட்சி பெறுகிறான். சுக்கிரன், இந்த சூரியனும் புதனுமாக 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அதுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக இருக்கும். வேலை மட்டும்தான் ஆபத்து. கேர்ஃபுல்லாக இருங்க. என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீமடம் அதுக்குன்னு ஒரு புராதனமான வரலாறு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 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 10 வருடமாக இந்த மட்டத்தில் தினசரி ஹோமங்கள் நடக்குது. இது வரைக்கும் உலகத்தில் வேறு எங்கேயும் இவ்வளோ தூரம் டெய்லி ஹோமம் நடக்கிற இடம்னு ஒன்று கிடையாது. பெரிய பெரிய கோயிலில் கூட என்னைக்காவது அமாவாசைக்கு பண்ணுவாங்க, பௌர்ணமிக்கு பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் தினமும் வேள்வி நடக்கிற ஒரே மடம் நமது ஸ்ரீமடம். இந்த ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாய சாத்தன், இந்த சாத்தனுக்கு உலகம் ஃபுல்லாக வேறு எங்கேயுமே கிடையாது. கேரளாவில் ஒரு 100 கோயில் இருக்கலாம். ஆனால் நம்ம சவுத் இந்தியா தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் சிறப்பான டெம்பிள். அது பேர் ஸ்ரீமடம்னு பேர். இங்கே விஷ்ணுமாய சாத்தன் எழுந்தருள் இருக்கிறார். கேட்பவருக்கு கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தருகிறார். என்ன கேட்டாலும் தருவார். ஒரு தடவை இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக வேணால் இருக்கலாம். அந்த ப்ராப்ளத்திற்கு இந்த ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாய சாத்தனுக்கு உங்கள் பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு நாங்கள் 48 days ஹோமங்கள் பண்ணுவோம். தினமும் ஹோமங்கள் பண்ணுவோம். நீங்கள் இந்த கூகுள் மீட் லிங்க் வழியாக அந்த ஹோமத்தை பார்க்கலாம். 48 நாள் இந்த ஹோமத்துக்கு வாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரக்ஷ யந்திரம்லாம் கொடுப்போம். நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம். எப்பேற்பட்ட பிரச்சனை, புற்றுநோய் வரைக்கும் இங்கே வந்து சரியாயிருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நிறைய பேருக்கு வீட்டில் இருக்க சண்டைகள், கடன்லாம் கூட சரியாயிருக்கு. நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. எங்கள் வாழ்க்கையில் வறுமை மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையா சார் அப்படின்னு நினச்சவங்களுக்கு வறுமை இல்லாமல் மாறி நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு.
ரொம்ப நிறைய பேசலாம். நீங்கள் உடனடியாக ஸ்ரீமடத்துக்கு வாங்க. ஸ்ரீமடம் அப்படின்னு ஜோஷியம் கன்சல்ட்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். நம்ம கூகுள் மேப்லேயே வரும். உங்களை ஆசையுடன் நானும் விஷ்ணுமாயா சுவாமியும் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.